வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 11 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு அனுஷம். இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 11 மணி 11 நிமிடம் வரை விசாகம். அதுக்கப்புறம் நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம். காலையில 11:11க்கு விசாகம் முடிஞ்சு அனுஷம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நாள் முழுவதும் அனுஷம் நட்சத்திரம். காலையில 7:29 அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. காலை 7 மணி 29 நிமிஷம், 7:30 மணி, 7:30 காலையில 7:30 மணிக்கு அஷ்டமி ஆரம்பிச்சிருது. அப்புறம் நாள் முழுவதும் தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கும் நாளைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போனா கால பைரவர் சன்னதி இருக்கும். எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் சன்னதி இருக்கும். அந்த பைரவர் சன்னதி அங்க போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண் திருஷ்டி விலகும். தீய சக்திகள் கிட்டே வராது, வீட்டுக்கிட்டே வராது. கண் திருஷ்டி, காத்து கருப்பு, பில்லி சூனியம், செய்வினை, இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட வராம இருக்கணும்னா நம்ம பைரவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். கால பைரவரை வழிபட்டால் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தீமை எதுவும் கிட்டே வராது. கால பைரவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காட். அவர்கிட்ட எதுவுமே தீமையே வராது. ஈவில் ஸ்பிரிட் கிட்ட வராது. நெகட்டிவிட்டி எதுவுமே வராது. அதுக்காக என்ன பண்ணோம், மாசம் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவர் தான் காசிக்கே காவல் தெய்வம். காசியில லட்சக்கணக்கான சிவன் கோயில் இருக்கான். லட்சக்கணக்கான சிவலிங்கங்கள் ஒரே இடத்துல எங்க இருக்குன்னா காசி, வாரணாசி. இப்ப அதோட பெயர் பனாரஸ். பழைய பேர் பனாரஸ், காசி, வாரணாசி எல்லாம் ஒரே இடம் தான், பேரு தான் வேற வேற. காசியில லட்சக்கணக்கான சிவன் கோவில், லட்சக்கணக்கான சிவன் லிங்கம். சிவலிங்கம் திரும்புற இடமெல்லாம் சிவலிங்கம். எத்தனையோ கோடி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் ஸ்ரீ மகா காசி. அந்த காசிக்கே யார் காவல் காக்குறாங்க அப்படின்னா கால பைரவர் தான். அவரை மீறி அங்க ஒண்ணுமே உள்ள நுழைய முடியாது. அந்த கால பைரவர் வழிபாடு மாசம் நம்ம சிவன் கோயிலுக்கு போய் பண்ணோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனா அங்க பைரவர் சன்னதி இருக்கும். அங்க போய் கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரர் பாடியது. ஜகத்குரு ஆதிசங்கரர் கால பைரவர் மீது கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். அது ஆடியோ ரெக்கார்டிங்ல எல்லாம் கிடைக்குது. கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா யாராவது ஒருத்தரோட வாய்ஸ்ல வரும். நிறைய பேர் பாடியிருக்காங்க. இந்த கால பைரவ அஷ்டகத்தை படிப்பது, மாலை நேரத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவர் வழிபாடு செய்து கால பைரவரை பிரார்த்தனை செய்து கொள்வது, அதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, அதனால இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணணும். கால பைரவர் வழிபாடு பண்ணா என்ன நன்மை அப்படின்னா, ஈவில் ஸ்பிரிட் எதுவும் கிட்ட வராது. கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட மாட்டோம், தீயவைகளால் பாதிக்கப்பட மாட்டோம். எல்லாமே நல்லவையா இருக்கும் நம்ம சுத்தி. அதுக்காக நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு தற்காப்பு கால பைரவர் வழிபாடுங்கிறது நாம் செய்து கொள்ளுகின்ற ஒரு தற்காப்பு. இன்று அதை செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. பேசும் பொழுது பார்த்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம், கிண்டல் அடிச்சு பேச வேண்டாம். நீங்க யாராவது தமாஷுக்கு ஜோக் சொல்றதுக்காக கிண்டல் அடிப்பீங்க, அவங்களுக்கு வேண்டியவன் யாராவது பக்கத்திலே இருப்பான், அவன் போய் அங்க போய் சொல்லுவான், பயங்கரமா கிண்டல் பண்றாரு, உங்களை தாக்கி பேசுறாரு அப்படின்லாம் போய் அதை இன்னும் கொஞ்சம் 1க்கு 10 சொல்லி வத்தி வைப்பான். அதனால யாரை பத்தியுமே பேச வேணாம். இன்னைக்கு யாரை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. பி சைலண்ட், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமானது. மௌனமாக இருந்தால் இன்றைய நாள் நன்றாக இருக்கும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் கால பைரவரை வழிபடுகின்ற நாள் என்பதால் மாலை நேரத்திலே ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள பைரவரை வழிபட வேண்டும்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசியில் குரு, 7 சந்திரன். குருவும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன எதிரெதிரே. எனவே குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் போன்ற ஏராளமான யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு அற்புதமான கிரக அமைப்பு. அதனால் ரிஷபத்திற்கு அதிக நன்மை. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். இன்றைய நாள் நல்ல நாள். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். வராமல் அங்கங்கே இருந்த பணமெல்லாம் இப்ப வசூலாகி கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு யாரா பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அவங்கெல்லாம் இப்ப கொடுத்துருவாங்க. புதிதாக ஆடை அணிகலன்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். ஒரு சிலர் வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். ரிஷபராசியிலே உள்ள சிலருக்கெல்லாம் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது உற்சாகமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள். எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சமடைந்திருந்தாலும் அது குருவால் பார்க்கப்படுகிறது என்பதால் சிறப்பு ஏற்படுகிறது. அற்புதமான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே இருக்கும் குரு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வம்ச விருத்தி ஏற்படும். திருமணமான இளவயது கடகராசியினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது மிக சிறப்பான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து அதிக மதிப்பெண் வாங்குவார்கள். தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுவார்கள். பெற்றோர்கள் சொல்லி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமலே எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க. இந்த வருஷம் பார் எக்ஸாம்ல நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு படிப்பாங்க. கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு ஏற்றவாறு நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். உங்களுக்கு யாரும் சிபாரிசே தேவையில்லை. உங்க மார்க் போய் சிபாரிசு பண்ணும். உங்க மார்க்கை பார்த்த உடனே கூப்பிட்டு அட்மிட்டட் அப்படின்னு போட்டு கையில கொடுத்துருவாங்க. அதனால யார்ட்டையும் போய் சிபாரிசுக்கு எடுத்துமே கேட்க வேண்டாம். ஏன்னா மார்க் அப்படி பேசும். அங்க போய் உயர்கல்வி வாய்ப்புகள் வெகு அற்புதமாக கிடைக்கும். கல்வியிலே சிம்ம ராசி மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்துவார்கள். 2-11க்கு அதிபதியான புதன் இப்பொழுது 7ஆம் இடத்திலே 7 குடைவனோடு இணைந்திருப்பதால் கல்வி ஆர்வம், கல்வியிலே வெற்றி ஆகியவை அதிகரிக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பு. ராசி அதிபதியும் சனியும் ஒன்றாக இணைந்ததால் ஒரு யோகம். 2-9 குடைய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்கிறது. 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது. 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்கிறது. இது ஒரு அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசியிலே உள்ள திருமண வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணத்திற்கு வரன் வரும். உங்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல இடம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே உங்கள் வாழ்க்கை துணை அமைய போகின்ற அற்புதமான நல்ல நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். துலா ராசிக்கு இன்றைய நாள் வெகு அற்புதமான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே துலா ராசியினர்
வியாபாரத்திலே உச்சத்தை தொடுவார்கள். ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது தேதி முடிவு செய்யப்படும். முகூர்த்த நாள் முடிவு செய்யப்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், வெளிவட்டார பழக்கம், நண்பர்களின் ஒத்துழைப்பு போன்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதிலும் அந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பது துலாமிற்கு அற்புதமான நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 6 8 8 6. அதனால 6 செய்ய வேண்டிய கெடுதலும் செய்ய மாட்டான், 8 செய்ய வேண்டிய கெடுதலும் செய்ய மாட்டான். 2 பேரும் சுபத்தன்மை பெற்று விட்டார்கள். பரிவர்த்தனை காரணமாக குருவும் சுக்கிரனும் சுபத்தன்மை பெற்று துலாமிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 9 சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. 5 9 எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. 5 7 பரிவர்த்தனை, 7 உச்சம். ஏராளமான கிரகங்கள் இப்பொழுது விருச்சிகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. விருச்சிக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. எனவே விருச்சிக ராசிக்கு மிகச் சிறப்பான நல்ல நாள். 5 7 பரிவர்த்தனை, 9 ராசியிலே கஜகேசரி யோகம். சந்திரனுக்கு 7 குரு, குருவுக்கு 7 சந்திரன். இவ்வாறு மிக மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அற்புதமாக படிப்பார்கள். விருச்சிக ராசி மாணவர்களை படின்னு சொல்ல வேண்டாம், அவங்களே படிச்சிருவாங்க. நல்ல மார்க் கிடைக்கும் இந்த வருஷம் எக்ஸாம்ல. இந்த ஆண்டு வரவிருக்கும் பொது தேர்வில் விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஒரு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனநிலை நன்றாக இருக்கும். உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்னு யார கேட்டா நலந்தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திலே வந்து நீச்சமடைந்ததால் யோகம். அதுவே ஒரு பெரிய யோகம். நன்மை செய்யாத கிரகங்கள் பலவீனமாக இருக்கின்றன. நன்மை செய்யும் கிரகங்கள் பலமாக இருக்கின்றன. அதுதான் ரொம்ப நல்ல நேரம். டபுள் நன்மை நடக்கும். இன்னைக்கு தனுசு ராசிக்கு எல்லாமே டபுளா நல்லது நடக்கும். நீங்க 8 லட்சம் ரூபாய் கேட்டீங்கன்னா அவங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது போல 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மிக அற்புதமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பான ஒரு பதவியை கொடுப்பார்கள். புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியை தரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் மூலம் வரவேண்டிய பணம் சற்று அதிகமாக வரும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய நல்ல நாள். எல்லா இடங்களிலிருந்தும் வரவேண்டிய பழைய பாக்கியெல்லாம் இன்னைக்கு வரும். எங்கெந்தெல்லாமோ வரும் பணம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். 5 ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது மிக சிறப்பான யோகம். 1 5 ராசியிலே இணைந்திருப்பதால் இப்பொழுது உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7 ராசியிலேயே இருக்கிறது. 1 5 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகளான சனி, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. உங்கள் அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இது மிகச் சிறப்பான நாள். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொண்டே போகலாம் என்ற எண்ணம் ஏற்படும். நீங்கள் அதை விரிவுபடுத்த வேண்டாம் என்று நினைத்தால் கூட அது விரிவாகிடும். அந்த மாதிரி ஒரு நேரம். எனவே அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவன் 9ஆம் இடத்துல இருப்பதால் யோகம். 5 குடைவன் மிக அற்புதமான நிலையில இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குரு உங்கள் ராசி அதிபதி, சந்திரன் 5 குடைவன். அது ரெண்டு எதிரெதிரே பார்த்துது. குரு சந்திரன் பார்த்தாலே நல்லதுமாங்க. குரு சந்திரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ நல்ல யோகம். இன்றைய தினம் குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன. இந்த சமசப்தமமாக 180 டிகிரிஸ்ல ஸ்ட்ரைட்டா ஒன்னு பார்க்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கஜகேசரி யோகம். அதனால் எடுத்த காரியத்தை ஜெயிக்காமல் விடமாட்டீர்கள். எது பண்ணாலும் அது இன்னைக்கு சக்சஸ் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் இன்னைக்கு அஷ்டமின்றீங்க, அப்புறமா நாள் நல்லா இருக்குன்றீங்களே என்ன அப்படிம்பாங்க. ஆமா அஷ்டமி தான், ஆனா நாள் நல்லா இருக்கு. அஷ்டமி இன்னைக்கு யாராவது சூட் கேஸ் நிறைய பணம் கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவேன். நல்லது நடந்தா யாராவது வேணாம் இன்னைக்கு அஷ்டமி எனக்கு நல்லது பண்ணாதேன்னு சொல்லுவாங்களா? ஆபீஸ்ல கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்கறேன்னா வேணாம்பீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அஷ்டமி அந்த மாதிரிலாம் புறக்கணிக்க கூடாது. அஷ்டமி அன்னைக்கு பிரயாணம் தவிர்க்கணும். புதிதாக எதுவும் ஆரம்பிக்க கூடாது. 2 தான் ஞாபகம் வச்சுங்க. புதுசா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒன்று ஆரம்பிக்கணும்னா அஷ்டமி வேண்டாம். ஏற்கனவே ஆரம்பிச்சு டெய்லி பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணலாங்க. ஆபீஸ் போறது இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு போங்க, ஒன்னும் ஏற்கனவே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேலைகளை அஷ்டமி என்றும் செய்யலாம், நவமி என்றும் செய்யலாம். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. டெய்லி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இதுக்கெல்லாம் அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்காதீங்க. சில பேருக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கினா கூட சார் அஷ்டமி நவமியில வாங்கலாமான்னு கேட்பான். கர்ச்சீஃப் தானே பாப்பீங்க. ஐயோ அஷ்டமி நவமி சார், அந்த மாதிரிலாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மீன ராசிக்கு நல்லா இருக்கு நாள். நன்மைகள் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அடுத்த புதன்கிழமை சிவராத்திரி. திருவண்ணாமலையில ராத்திரி நேரத்தில் கிரிவலம் பண்ணா நல்லது. ஏன்னா சிவராத்திரிக்கு கண் முழிக்கணும், ஏதாவது சிவன் கோயில் போகணும். அப்படியே திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண் முழிச்ச மாதிரி ஆச்சு, அண்ணாமலையாருடைய அருள் கிடைத்த மாதிரியும் ஆச்சு, கிரிவலம் பண்ண புண்ணியமும் கிடைக்கும். சிவராத்திரி கிரிவலம் ரொம்ப விசேஷம். அதனால திருவண்ணாமலைக்கு வாங்க எல்லாரும். திருவண்ணாமலையில சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய கிரிவலம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆனா வழி நடுக சாப்பிட்டுட்டே போறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பக்கம் பக்கமா யாராவது ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஒருத்தர் புளிசோறுன்றாரு, ஒருத்தர் லெமன் ரைஸ்ன்றாரு, சாப்பிட்டுட்டே போறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஒன்னா சாப்பிட்டு கிரிவலம் பண்ணுங்க, இல்ல கிரிவலம் முடிச்சுட்டு சாப்பிடுங்க, இல்ல நடுவில் வேணா ஏதாவது கொஞ்சம் ஒரு டீ காஃபி வேணா குடிச்சுக்கோங்க. வழி நடுக சாப்பிட்டுக்கிட்டே கிரிவலம் பண்ணா அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பிட்டுக்கிட்டே கிரிவலம் பண்ணாதீங்க. அதுல சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் விரதமும் இருந்து கண்ணு முழிப்பாங்க. நீங்க விரதம் ஃபுல்லா இருக்கலன்னா கூட உணவு அருந்தலாம். உணவே அருந்தக்கூடாது, பட்டி கிடக்கணும்னு நான் சொல்லல. ஆனா மலை சுத்தும் போது சாப்பிட்டுட்டே போனாக்கா அது பிரயோஜனம் இல்லை, பலன் கிடைக்காது. மலை சுத்தும் போது அந்த அண்ணாமலையார் ஞாபகமா தான் இருக்கணும். நீங்க மலை சுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஹோட்டல் எல்லாம் வேணா வாங்கி சாப்பிடுங்க. சிவராத்திரி அன்னைக்கு பொதுவா ஃபுல் விரதம் இருப்பாங்க, முழுமையா விரதம் இருப்பாங்க. பெரியவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிவராத்திரி அன்னைக்கு உணவு இருந்த மாட்டார்கள். சிவராத்திரிக்கு விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்க முடியல அப்படின்னா ஏதாவது லைட்டா ஆகாரம் பண்ணிக்கங்க. ஹெவியா சாப்பிடாம லைட்டா ஆகாரம் வேணா பண்ணிக்கங்க, தவறு இல்லை. ஆனா கிரிவலம் பண்ணும்போது பார்த்தா எல்லாரும் எதையோ வச்சுட்டு சாப்பிட்டுட்டே நடக்கிறாங்க. அங்கங்க யாரும் அன்னதானம் பண்றன்ற பேர்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு நல்லெண்ணத்துல பண்றாங்க. அன்னதானம் பண்றது நல்லதுதான், பட் இவங்களுடைய விரதம் பாதிக்கும். அடுத்த புதன்கிழமை சிவராத்திரி. முடிஞ்ச திருவண்ணாமலையில போய் ராத்திரி கிரிவலம் பண்ணுங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை